தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். நன்மை பிறக்கும் என்ற தலைப்பில் எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இயற்கையை பார்க்கும் பொழுது அது தேவனுடைய பிரம்மாண்டத்தை நமக்கு காட்டுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பின் கற்பனை வளத்தையும் அவர் எவ்வளவு பிரம்மாண்டமான தேவன் என்று அவருடைய குணாதிசயத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி தேவனுடைய கை வண்ணங்களையும் நமக்கு காட்டுகிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நதியின் உருவப்படம் தேவனுடைய பிரசன்னத்தையும் அதன் அடையாளமாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு சுத்தமுள்ளதாய் பளிங்கை போல அது தேவனுடைய நகரமாகிய எருசலேமில் இருந்து உலகம் எங்கும் செல்லக்கூடியதாய் இருக்கிறது. முதலாவது, இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷ ஜீவ நதி. இந்த நதியின் ஜீவ தண்ணீர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் உள்ளே சென்று வேலை செய்து வெளியே ஓடுகிறதா இருக்கிறது. இந்த நதி பாய்ந்தோடுகின்ற இடங்களில் எல்லாம் மறுரூபமாக்கப்படுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிக்குள் வேலை செய்யும் இந்த நதிதான் வாழ்வாதாரமாக இருக்கின்றது. இது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த வலிமையான நதிதான் ஆதியிலே தேவனுடைய வாயில் இருந்து வார்த்தையாய் புறப்பட்டவுடன் வேலை செய்த பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறது. வல்லமையுள்ள இந்த ஆவியானவர் நதியாய் நமக்குள்ளே பல வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து தன்னுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய திட்டத்தை வழிநடத்துவதற்காக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த வல்லமைகளை பிரயோகப்படுத்தி நாம் நதியை போல் பாய்ந்தோடி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இது உதவுகிறது. மூன்றாவதாக, தேவனிடத்தில் இருந்து புறப்படும் இந்த நதிதான் தேவனுடைய முடிவில்லாத நித்திய கிருபையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த கிருபைதான் சிருஷ்டித்தவரை நமக்கு அடையாளம் காட்டி கொடுத்து கிருபாசன தண்டைக்கு நெருங்குவதற்கான பாக்கியத்தை கொடுத்து நமக்கு புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. இந்த கிருபைதான் வேதத்தில் இருக்கும் மறை பொருள்களை நமக்கு வெளிப்படுத்தி இந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை ருசித்து பார்க்க வைக்கிறது. விசுவாசத்திலே நம்மை வளரவும் செய்கிறது. இந்த நதி செல்லும் இடமெல்லாம் செழிப்பு இருக்கும், ஜீவன் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், இலை உதிராத மரத்தை போல் இருக்கும், தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும், இலைகள் பச்சையா இருக்கும், கனிகள் கொடுக்கின்ற ஜீவியம் இருக்கும், நற்கனி கொடுக்கின்ற உயர்குல திராட்சை கிளைகளாக அவை இருக்கும், கனியினால் அறியப்படுகின்ற வாழ்க்கையை அது நமக்கு கொடுக்கும். எனக்கு மிகவும் அறிமுகமான ஒரு தேவனுடைய ஊழியர் அவருடைய காரின் பின் கண்ணாடியிலே இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார்: நான் நிற்கும் இடத்தில் நன்மை பிறக்கும் என்று. இந்த வசனத்தை வாசித்தவுடன் என்னுடைய மனதிற்கு இந்த வாசகம்தான் நினைவிற்கு வந்தது. ஏனென்றால் அந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளாக வைராக்கியமாக வாழுகின்ற ஒரு குடும்பம். அவர்கள் எங்கு பயணம் செய்தாலும் அந்த ஊழியக்காரரின் மொத்த குடும்பமும் ஒரு ஜீவ நதியை போல சுவிசேஷத்தை தங்களுக்குள்ளாக சுமந்து செல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவருடைய திட்டத்தின்படி செயல்படுகிறவர்களாக இருந்து கிருபையினால் தான் வாழ்கின்றோம் என்பதையும், வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்விலும் கிருபைதான் வேலை செய்கிறது என்பதையும்
வெளிப்படுத்தி சாட்சியாய் வாழ்கின்ற குடும்பமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய காரில் எழுதியிருப்பது போல அவர்கள் எங்கு நின்றாலும் நன்மை பிறக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இதே போல் நமக்குள்ளாக வேலை செய்யும் இந்த பரிசுத்த ஆவியானவர் பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான இந்த நதி தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு நமக்குள்ளாக ஓடுகிறது என்பதை உலகத்திற்கு காட்டும் விதத்திலே நாம் இருக்கும் எல்லா இடங்களிலும் நன்மை பிறக்கும்படியான வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.